இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கப்ப இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. என்னடா இது 149 இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் நான் கொடுத்தேன். உள்ளே போயிட்டு பார்த்தா இந்தமாரி ஒரு ஸ்டார்டிங்கில் கேட்டுச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்தேன். நிறைய ட்ரெஸ்ஸு சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எப்பட்றா இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குது, சரி என்ன நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்தேன். லாஸ்ட்டில் டிஷர்ட் எல்லாமே இருந்துச்சு. பெரிய பெரிய ஆப்பில் கொடுக்குறமே இதுலேயும் ஷார்ட் பை பாப்புலாரிட்டி இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. நானும் சரி அதில் ஒன்று சூஸ் பண்ணி போட்டு பார்த்தேன். சரி நம்ம டைப் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாக்கெட் எனக்கு தேவைப்படுது உண்மையாக. ஸோ நான் அந்த வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். அது வருமானு நினச்சா நான் வந்துச்சு. வந்த கலெக்ஷன்லாம் உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. வந்து பாருங்கள், கலெக்ஷன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு சில இதை சூஸ் பண்ணி நான் வந்து ஆட் டு கார்ட் வச்சுக்கிட்டேன். ஆட் டு கார்ட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு சரி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மி பாருங்கள், 99 139 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு செக் அவுட்டு கொடுத்துட்டேன். செக் அவுட்டு கொடுத்த உடனே கீழே நம்ம அட்ரெஸ்ஸு என்னென்னா எல்லாம் கேட்டுச்சு. சரி எல்லா ஆப்லையும் கேட்குறதான்னு சொல்லிட்டு நான் பேர் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். பேர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் நேம் கேட்குது, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம். அவங்க பேர் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆனால் அந்த இதை கொடுக்கணும். கம்பெனி நேம் நீங்கள் வீட்டிலேருந்து போட்டிங்கன்னா அது ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். அப்புறம் கண்ட்ரி வந்து இந்தியா. கண்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்டுச்சு. அடுத்தது அப்பார்ட்மெண்ட்டு, டவுனு, இந்தமாதிரி நிறையா கேட்டுச்சு. எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஃபோன் நம்பர், இமெயில் எல்லாமே பெரிய பெரிய ஆப்லேயும் கேட்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாத்தையும் வந்துச்சு. நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் கேட்டுச்சு. சரி 54 டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்தமாரி ஸ்க்ரீன் வந்துருந்துச்சு. ஆர்டர் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரி ஓகே ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டா பில்லு மாதிரியே அப்படியே வந்துருந்துச்சு. பில்லு மாதிரி நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆர்டரோட டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருந்துச்சு. சரி ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன். தேங்க்யூ யுவர் ஆர்டர் ஹேஸ் பின் ரிசீவ்டு, ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துச்சு. ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, நான் இதை ஆர்டர் பண்ணது வந்து February 23, 2024. இன்றைக்கி மார்ச் 9 ஆகுது. இன்ன வரையும் எனக்கு வரல. இந்த மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுக்காக ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் அந்த ஆப்பில் இருக்க மாதிரி எதுக்காக ஒரு ஃபேக்காக ஒரு எல்லா அட்ரஸ்ஸு, எல்லா ஃபோன் நம்பர், இமெயில் இதெல்லாம் எதுக்கு போடணுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் எதுவும் வாங்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வாங்குறது இன்ஸ்டாகிராமில் இது இப்போ ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முதல்ல அவங்க வந்து ஒரிஜினல் செல்லரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்க ஃபோன் நம்பரு இல்லைன்னா அவங்க இது லொக்கேஷனை எல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட பேசி வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு இந்தமாரி இது லிங்க்குள்ளே போகிறது அந்த மாதிரிலாம் போயிட்டு நீங்கள் ஏமாந்து தான் போகிறீங்க. ஏன்னா நான் கொஞ்ச நாள் வந்து டெலிவரி பாயாக கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சும்மா ஒரு வாரம் சும்மா போயிருந்தேன். அப்போது இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு அந்த பையன் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தான். ஆனால் இது வேறு என்னமோன்னு வந்துருந்துச்சு. நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ எதுவும் ஆர்டர் பண்ணாதீங்க. இல்லைன்னா ஆர்டர் பண்ணுறத பார்த்து பண்ணுங்கள். இந்தமாரி இவங்க ஃபேக்காக போகிறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள்.